ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாராம்குமார் ரங்கோலிஸ். இன்றைக்கி வீடியோ கார்த்திகை மாதத்துக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. தமிழ் கடவுள் முருகரோட அழகான போர்ட்ரேட் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல நம்ம போட போகிற இமேஜை கிரிட்டாக போட்டு பிரித்து வச்சுக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள். கிரிட்டு போட்டதுக்கப்புறம் முதல்ல இருந்து அவுட்லைன் வரைய ஆரம்பிக்கலாம். கட்டங்களில் எப்படி அவுட்லைன் இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல தலைமுடிக்கு கலர் பண்ணுறேன். அதில் லேசாக அடுத்தது கிரே கலரில் ஷேடிங் கொடுக்கணும். பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி ஷேடிங் கொடுக்குறேன். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது முகத்துக்கு கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கின் கலரோட கொஞ்சமாக ஒயிட் கலர் கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்கின் கலரோட கொஞ்சம் ஜாஸ்தி ஒயிட் கலர் கலந்து வச்சுக்கணும். இன்னும் லைட் கலரான பீச் கலராக நம்ம கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது அது கூட இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் சேர்த்தோம்னா இன்னும் லைட் கலர் ஆயிரும். அது ஸ்கின் கலரோட கொஞ்சம் லைட் பிங்க் கலர் சேர்த்து கொஞ்சம் டார்க் கலராக கலந்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஷேடிங் கொடுக்கறதுக்காக ஸ்கின் கலரோட கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து வச்சு அந்த டார்க் கலரை முதல்ல நெற்றி பகுதியில் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கின் கலரை போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் கலர்ஸை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது புருவம் கண்கள்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிளாக் கலரும் பிளாக் கலரோட ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணியும் நான் போடுறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது கண்களுக்குள்ள இருக்க கருவிழிக்கு போடுறதுக்கு ப்ரௌன் கலரோட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி போடுறேன். அந்த டார்க் ப்ரௌனோட கொஞ்சமாக ஒயிட் சேர்த்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர்லையும் நடுவில் போடணும். அப்படி போட்டோன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும். போர்ட்ரைட் ரங்கோலி போடும்போது கோலப்பொடியை நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. டார்க் கலரை வச்சு அவுட்லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கின் கலரும் ஒயிட் கலரும் கலந்த அந்த லைட் ஸ்கின் கலர் வச்சு மூக்கை வந்து ஹைலைட் பண்ணணும். ஷேடிங் லைட் கலரில் ஷேடிங் கொடுத்தோம்னா அந்த மூக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக தெரியும். அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த லைட் ஸ்கின் கலரை மூக்கு பகுதியில் போட்டு விடணும். அடுத்தது வாய் பகுதிக்கு ரெட் கலரும் அதோட கொஞ்சம் ஒயிட் கலரும் கலந்து ரெட் கலரும் லைட் ரெட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மூக்கு பகுதிக்கு போட்ட மாதிரியே லைட் ஸ்கின் கலரை எடுத்து கன்னங்களில் ஷேடிங் கொடுக்கணும். ரெண்டு கன்னத்துலையும் நாடிலையும் லைட் ஸ்கின் கலரை ஷேடிங் கொடுத்தோம்னா நிஜமான முகம் மாதிரியே அழகா இருக்கும். லைட் ஸ்கின் கலர்ல நாடிலையும் ரெண்டு கன்னங்களையும் ஷேடிங் கொடுக்குறேன். கலர் யூஸ் பண்றேன். அடுத்தது கழுத்து பகுதி, வேல் எல்லாமே அடுத்து வரைய ஆரம்பிக்கலாம்.
வேலுக்கு ப்ரௌனும் மஞ்சளும் கலந்து போடுறேன். அதோட மஞ்சளோட ஒயிட் கலந்து கொஞ்சம் லைட் எல்லோவும் யூஸ் பண்ணுறேன். இந்த படத்தை பார்த்து அதே மாதிரியே கலர் ஷேடிங் கொடுக்குறேன். கழுத்துக்கு ருத்ராட்ச மாலை வரையலாம். அதுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரும் ப்ரௌன் கலரோட கொஞ்சம் கருப்பு கலர் கலந்தும் டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளங்கை பகுதிக்கு கலர் பண்ணிக்கலாம். அவரோட துண்டுக்கு ஆரஞ்சும் பிளாக்கும் கலந்து டார்க் ஆரஞ்சு, அப்புறம் ஆரஞ்சோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட இந்த போர்ட்ரேட் ரங்கோலி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.